ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி காலையில் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு தான் வீடியோ இருக்கேன். காலையில் இன்றைக்கி வந்து டிஃபன் என்ன செஞ்சேன் அப்படின்னா புட்டு தான் அவிச்சேன். இதில் கொஞ்சம் புட்டு மாவு வந்து உள்ளே இருக்குது. புட்டு அவிச்சு தான் வச்சேன். ஆனால் பசங்க யாருமே சாப்பிடலை. வந்து இருட்டாக இருக்கும், ஏன்னா லைட் போடல, கதை வந்த பக்கம் திறக்கலை. இதில் வந்து சிறுபயிர் வந்து இருக்குது. இதில் வந்து அவங்களுக்கு ஊற வச்சா கொண்ட கடலை வந்து இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதையும் அவங்க சாப்பிடலை. அதுக்கு பிறகு சிறுபயிர் இருக்கா. அடுத்து வந்து இதில் வந்து புட்டை வச்சு வச்சுருந்தோம்ல, பசங்க ஒருத்தருமே சாப்பிடலை. அவங்க எந்திரிச்சு கிளம்புறதுக்கே என்ன லேட் ஆகிடுச்சு. அந்தளவு அப்படியே போயிட்டாங்க. என்னை வந்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் வெளியில் வேலை விஷயமாக போனாங்களா, என்ன வரலை. அந்த பிறகு சாப்பிடுவாங்க. எல்லாம் எடுத்து வச்சது அப்படியே இருக்குது. தலையெல்லாம் இழுத்துட்டு அதில் போட்டுட்டு அப்படி போயாச்சு. அதில் வந்து பூ இருந்தது. நேற்று பூ கொஞ்சம் பறிச்சோம்ல, அந்த பூ இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் அந்த வீட்டுக்கு அங்கே போனேன்னா அங்கே போயிட்டு வரச்சில் கொஞ்சம் அந்த மசாலா ஜாமாங்க கொஞ்சம் இருந்து, வெந்தயம், சீரகம், கடுகு வீட்டில் இல்லை, தீர்ந்துடுச்சு. நானும் வாங்கணும்னு நினச்சேன், வாங்கலையே. அந்தளவு சரி இதை எடுத்துகிட்டு வந்துடுவோன்ட்டு வந்துட்டேன். மாதிரி பிரியாணி இலை இருக்குல்ல, இதுவும் இல்லை, பிரிஞ்சி இலையும். அப்புறம் மஞ்சத்தூள் அங்கே கொஞ்சம் இருந்தது. அப்போ அதெல்லாம் தூக்கிட்டு வந்துடலான்ட்டு அந்தளவு தூக்கிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சம் பூ வந்து அந்தளவு அங்கே போகணும்ல, அந்தளவு அதில் வந்து பூவையும் கொஞ்சம் பறிச்சிட்டு கொஞ்சம் மொட்டாக தான் இருக்கும், ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அதனால் இதில் இவ்வளோ கன்று இருந்தது. நான் இவ்வளோ தான் பறித்தேன், என்னங்க கிடக்குது. அதுக்குன்னு அவங்க போமா அப்படின்னாங்களா. அப்போ சரி, அவங்க இன்னும் கொண்டு வந்து விட்ருவாங்களா. நம்மளுக்கு அது சர்ச்சிலேருந்து பக்கம், இது ரொம்ப தூரம், கொஞ்சம் தூரமாக தள்ளி வரணும். அதனால் சரின்ட்டு இது நிட்டேன். காலையில் என்ன செஞ்சேன் அப்படின்னா புட்டை வச்சேன்ல, சிறுபயிராக வச்சேன்னா இன்னைக்கு காஃபி தான் போட்டேன். கடுங்காப்பி போட்டு வச்சு எல்லோரும் குடிச்சிட்டு போனாங்க. காஃபி மட்டும் எல்லோரும் குடித்தாங்க. மறுபடியும் இதில் வந்து பால் காப்பி டீ இருக்குது. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான இது ஒழுகுது, இந்த இதுலேருந்து வடியுது. வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு வைக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் சிக்கன் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா அந்த சிக்கனை எடுத்து கொஞ்சம் அந்த போட்டிருக்கேன். இன்னும் வந்து கொஞ்சம் பிரியாணி வச்சிடலாம் அப்படின்னு. அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்னை வந்து ஊற வைக்கலை. ஏன்னா வந்து வெங்காயம் இதெல்லாம் நறுக்கும்ல, அதுக்கான அரிசியை வந்து ஊற வச்சிட வேண்டியதான். இவ்வளோ தான் இருக்குது அரிசி. ஒரு நேரத்துக்கு தான் வைக்கணும். அப்புறம் நைட்டுக்கு வந்து ரசம் இருக்குது, சாதம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ரைஸ் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல, எப்படியுமே எகிற சாப்பாடு தேவைப்படும். அதனால் அப்படி இருக்குது. அவ்வளோதான். என்னை வந்து நான் இதெல்லாம் இது நைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு விளாக் தான், சண்டே விளாக் தான். நம்மளுடைய சேனலை நிறைய பேர் நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிக்கிடுங்க. நாங்களாம் ஒரு குட்டி சேனல் தான், எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. எங்களுடைய விளாக் வந்து வேறு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விளாக் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் வேறு எதுவும் நான் போடணும் அப்படின்னா அதை போடுறேன். சரி, நம்ம வந்து என்ன பார்க்கலாம். நான் வந்து இதெல்லாம் வைக்கணும் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சுட்டு பிரியாணி வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். வச்சுட்டேன்னா ஒரு நிமிஷத்தில் வேலை முடியும். பசங்களாம் வந்தோடனே சாப்பிட்டுக்கிடுவாங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் சிக்கன் இருந்ததா, அதை எடுத்து அதனால் போட்டு இப்போ கொஞ்சம் கிண்டிக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் இந்த மிளகு வந்து இதில் பிடிக்கட்டும், அதனால தான் கொஞ்சம் கிண்டுறேன். என்ன வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த இதில் அளந்து எடுத்து வச்சேன். கொஞ்சம் வேகட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு பொரிக்கிறதுக்கு இந்த இருக்குது. இதை தான் என்ன மசாலா தடவை வைக்க போகிறேன். அரிசி வந்து ஊற வச்சுட்டேன், அதான் இதில் தான் இருக்குது. என்ன அரிசியும் போட்டுட்டேன்னா அந்தளவு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டேன்னா அது வெந்துடும். அப்புறம் நம்ம அந்தளவு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மாதிரி மல்லி இலை, புதினால, ரம்பலெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தேன்னா நேற்று, அதில் கொஞ்சம் இருந்தது. இது என்னமோ இப்போ வந்து இறைச்சிக்கு அந்த சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்காக மட்டும் இது இருக்குது. அவ்வளோதான். இது வந்து மசாலா எல்லாமே போட்டுட்டேன். உரைப்பு எல்லாமே இருக்கும். மிளகாலாம் போட்டிருக்கேன்னா வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. என்ன தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் கொதித்த உடனே அரிசி ஐக்கிற போட்டுடலாம். இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது கொஞ்சம் பொரிச்சு எடுத்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கணும். அந்த எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடுமா. இந்த பக்கம் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டா என்ன வந்து நான் வந்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன் அப்படின்னா அந்தால வேலை முடியும். சரி, நான் இதை வந்து எடுத்துகிட்டு இந்த அடுப்பில் தான் போட போகிறேன். இந்த அடுப்பு ரொம்ப சிம்மில் வைக்க முடியலை, அதனால் இதிலே போட்டுடலாம். அது முக்கால்வாசி வந்துட்டு இது இல்லை. இந்த பாருங்கள், முக்கால்வாசி வந்துட்டா
எனக்கு கொஞ்சம் தான் வேகணும். இந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும்தான். அதனால் சிம்மில் போட்டு வச்சிடலாம். மாதிரி கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே தொடச்சிட்டேன். பாத்திரங்கள்லாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் கழுவிட்டேன். இதில் வந்து காஃபியும் டீயும் தான் இருக்குது, அதனால் அதில் தூக்கி வச்சுருக்கேன். புட்டு யாராவது சாப்பிட்டாங்கன்னா இதுங்கன்னா, இல்லைன்னா அதாவது ஒரு இதில் உள்ள ஒரு 6 தண்டு புட்டும் வேஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கேன். அப்படியே இருக்குது. சரி, நான் இறக்கிக்கிட்டு இதை எந்தக்கி அடுப்பில் வச்சுட்டு மதியானம் மறுபடியும் சாப்பிடும்போது பார்க்கலாம். ஏன்னா தயிர் வத்தையில் பசங்களும் வாங்கிட்டு வர சொல்லணும். வந்து தயிர் உள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கிடலாம். லன்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன். என்ன வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். அதனால் அவங்களுக்கு எடுத்து வச்சாச்சு. சிக்கன் பருப்பு, ரைத்தா இருக்குது. அதுக்கு பிறகு பிரியாணி, சிக்கன் பிரியாணி அதெல்லாம் இருக்குது. என்ன வந்து அவங்க சாப்பிட போகிறாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இதில் பார்க்கலாம். மதியானம் லன்ச்லாம் முடித்த பிறகு கொஞ்ச நேரம் போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு நீங்கள் சண்டே பார்த்திங்களா, கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே பொழுதுபோக்குக்கு நேரம்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் சும்மாவே இருந்தோம். பசங்க எல்லோரும் இருந்தாங்களா, அப்படியே இருந்தாச்சு. மறுபடியும் வந்து சாதம் வந்து அதில் கொஞ்சம் குறையாக தான் இருந்தது. கொஞ்சம் தானே வச்சுப்போங்கன்னே ஒரு நேரத்துக்கு போல், அதனால் குறையாக இருந்து சாதம் இல்லை பார்த்திங்களா, பிரியாணி இல்லை பார்த்திங்களா. அதனால் உடனே கொஞ்சம் ரைஸ் வந்து வச்சேன், அதாவது ஒயிட் ரைஸு. அதை வச்சு இப்போ பசங்களுக்கு சாப்பாடாக தான் கொடுத்தேன். அதை வச்சு ரசம் வந்து நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருந்துச்சு, அந்த ரசத்தையும் வச்சு கொஞ்சம் இறச்சி கூட்டு நேற்று உள்ளது இருந்தது, அதான் தீர்ந்தாச்சு. இதாக இருக்குது பார்த்திங்களா, அதில் இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டேன். சிக்கன் கிரேவி அதில் இருந்தது. மறுபடியும் இது காலையில் போட்ட காஃபி இருந்தது. நான் இப்போ அந்த காஃபியை எடுத்து வச்சு மறுபடியும் இதில் வந்து புட்டை கொஞ்சோண்டு வச்சு அந்தளவு சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் இதில் இருக்குது, கடலை எல்லாமே இருக்குது. நம்ம கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும், அடுப்பெல்லாம் துடைக்கணும், குக்கர் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வைக்கணும். நாளைக்கு காலையில் ஸ்கூல் ஓப்பன், அதனால் பாத்திரம் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் நீட்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவணும். பசங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பெர்லின் மட்டும் சாப்பிட்டுட்டு பிளேட் வச்சுருக்கா. இனிமேல் எல்லாத்தையுமே கழுவணும். கழுவிட்டு அடுப்பு எல்லாத்தையுமே தொடச்சி வச்சு சாதத்து தண்ணியெலாம் ஊற்றி வச்சு எடுத்துகிட்டு படுத்தா தான் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்மளுடைய வேலையை வந்து செய்ய முடியும். நாளைக்கு காலையில் என்ன சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன். காலையிலே முடித்தோடனே ஈஸியாக வச்சிடலாம். அவ்வளோதான். இன்றைக்கி விளாக் பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கி வந்து சண்டே வீட்டில் ஒரு பிரியாணி போட்டு நல்லா சாப்பிட்டு திருப்தியாகியாச்சு. பசங்க எல்லோரும் நல்லா கொஞ்சம் நேரம் இருந்து டிவி பார்க்குறாங்க, எழுதுகிறாங்க. அப்படி வேலை நடக்கு. என்ன பையன்னா அவங்களுக்கு பாடங்கள் சொல்லி கொடுக்கணும். அவ்வளோதான். இந்த விளாக்கை இதோட முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.